வணக்கம். இன்றைய நாள் 6ஆம் தேதி 8ஆம் மாதம் 2026ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. செய்திகளை வாசித்து வழங்குவர் தாட்சாயினி விமல்ராஜ். மலேசிய தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காண்பிய விரிப்பு கண்டது நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு. 3ஆம் தவணை விடுமுறை தொடர்பாக கல்வி அமைச்சு அறிக்கை. சீரற்ற வானிலை காரணமாக அனர்த்தத்துக்குள்ளான படகில் இருந்து 11 இந்திய மீனவர்கள் மீட்பு. ஊழல் தடுப்பு சட்டத்தின் மூலம் மீண்டும் திருத்தம் கொண்டு வர தீர்மானம். சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்ட சுறாக்களுடன் 4 கைது. சுகாதார விதிமுறைகளை மீறிய வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை. இலங்கைக்கான விஜயத்தை நிறைவு செய்து நாடு திரும்பினார் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர். தொடர்வது விரிவான செய்திகள். முதலில் தாயக செய்திகள். நல்லூர் ஸ்ரீ கந்தசுவாமி ஆலயம் அழகை மேலும் மெருகூட்டும் வகையில் ஆலயத்தின் வடக்கு திசையில் கோவில் வீதியில் அமைக்கப்பட்டுள்ள அலங்கார தோரணம் வாசலான நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு ஆடி கார்த்திகை நன்னாளான இன்று தெய்வேந்திர முகூர்த்தமாகிய நண்பகல் 12 மணிக்கு காண்பிய விரிப்பு கண்டது. காலை 10:30 மணிக்கு சட்டநாதர் சிவன் கோவிலிலிருந்து சமய அனுஷ்டானங்களுடன் நெல்மணிகள் நிரம்பிய பொட்டகத்தை ஏற்றிய இரட்டை திருக்கை காளை மாட்டு வண்டி மங்கள வாத்தியங்கள் முழங்க வளைவை நோக்கி வந்து தொடர்ந்து தெய்வேந்திர முகூர்த்தமாகிய நண்பகல் 12 மணிக்கு முருகப்பெருமானுக்காக எடுத்து வரப்பட்ட நெல்மணிகள் நிரம்பிய பொட்டகத்துடன் வரும் காளை மாட்டு வண்டி முதல் முறையாக புதிய வளைவினூடாக சென்றது. அந்த மங்கள நிகழ்வின் மூலம் நல்லூரான் வடக்கு வாசல் வளைவு காண்பிய விரிப்பு கண்டது. இந்த நிகழ்வில் முருகனடியார்கள், வடமாகாண ஆளுநர், யாழ் மாநகர முதல்வர், யாழ் மாநகர ஆணையாளர், வடமாகாண பிரதம செயலாளர் என்பன பலர் கலந்து கொண்டனர். 2026ஆம் ஆண்டுக்கான அரச பாடசாலைகள் மற்றும் அரச அனுசரணையின் கீழ் இயங்கும் தனியார் பாடசாலைகள் 3ஆம் தவணை விடுமுறை தொடர்பாக கல்வி அமைச்சு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய பாடசாலைகளின் 3ஆம் தவணைக்கான முதலாம் கட்ட சிங்கள மற்றும் தமிழ் பாடசாலைகளுக்கு நாளை 7ஆம் திகதியுடன் நிறைவடைகிறது. முஸ்லிம் பாடசாலைகளுக்கு செப்டம்பர் மாதம் 2ஆம் திகதியுடன் நிறைவடைகிறது. அனைத்து பாடசாலைகளும் 3ஆம் தவணையின் 2ஆம் கட்டம் செப்டம்பர் மாதம் 7ஆம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பமாக உள்ளதுடன் டிசம்பர் 4ஆம் திகதி 3ஆம் தவணை நிறைவடைகிறது. 2026ஆம் ஆண்டுக்கான காப்போத உயர்தர பரீட்சை அக்டோபர் 10 முதல் செப்டம்பர் 5 வரை நடத்தப்படவுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் அனர்த்தத்திற்குள்ளான படகில் இருந்து 11 இந்திய மீனவர்களை இலங்கை கடற்படையினர் பாதுகாப்பாக மீட்டுள்ளனர். நெடுந்தீவு கடற்பரப்பில் இந்திய இழுவைப்படகு ஒன்று நேற்றிரவு சீரற்ற வானிலை காரணமாக அனர்த்தத்துக்குள்ளாகியது. இந்த படகில் 11 இந்திய மீனவர்கள் இருந்த நிலையில் அவர்கள் அனர்த்தத்துக்குள்ளாகி இருந்தனர். இந்நிலையில் குறித்த மீனவர்களை பாதுகாப்பாக மீட்பதற்கான நடவடிக்கைகளை இலங்கை கடற்படை ஆரம்பித்தது. அதன் அடிப்படையில் நீண்ட முயற்சியின் பின்னர் இன்றைய தினம் குறித்த 11 இந்திய மீனவர்களையும் கடற்படையினர் மீட்டு நெடுந்தீவு கரைக்கு அழைத்து வந்தனர். மீட்கப்பட்ட மீனவர்கள் அனைவரும் பாதுகாப்பான தரையிறக்கப்பட்டுள்ளதுடன் அவர்களுக்கு தேவையான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஊழலுக்கு எதிரான சட்டத்தின்படி மக்கள் பிரதிநிதிகளின் சொத்து மற்றும் பொறுப்புகள் பற்றிய பிரகடனங்களை மக்கள் பார்வையிட அனுமதி வழங்கப்படும் என அவைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இன்று பாராளுமன்றத்தில் தெரிவித்தார். இது தொடர்பாக பாராளுமன்றத்தில் கருத்து தெரிவித்த அமைச்சர் 2023ஆம் ஆண்டின் 9ஆம் இலக்க ஊழலுக்கு எதிரான சட்டம் என்பது எமது நாட்டின் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு சட்டமாகும். அந்த சட்டத்தின் 86 மற்றும் 88ஆம் பிரிவுகளின்படி எமது நாட்டின் உயர் அதிகாரிகள், அரசியல் தலைமைத்துவம் உள்ளிட்ட அனைத்தும் தங்களது சொத்து மற்றும் பொறுப்பு பிரகடனங்களில் தமது தகவல்களை உள்ளடக்க வேண்டும் என்பதாகும். யாழ்ப்பாணத்தில் உறவினர் வீட்டு கொண்டாட்ட நிகழ்வுக்கு செல்வதற்கு முதல் நாள் நகைகளை எடுத்து தயார் செய்து வைத்த வீட்டாரின் 28 பவுன் நகைகள் களவாடப்பட்டுள்ளது. உரும்புராய் பகுதியைச் சேர்ந்த குடும்பத்தினர் தமது உறவினர் வீட்டு கொண்டாட்ட நிகழ்வுக்கு மறுநாள் காலை செல்வதற்காக நகைகள் மற்றும் ஆடைகளை எடுத்து தயார் செய்த பின்னர் தூக்கத்திற்கு சென்றுள்ளனர். காலையில் எழுந்து பார்த்தபோது ஆடைகள் களையப்பட்டு நகைகள் களவாடப்பட்டிருந்தமையை வீட்டார் பார்த்து அதிர்ச்சி அடைந்த நிலையில் அது தொடர்பில் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்தனர். முறைப்பாட்டின் பிரகாரம் போலீசார் மேற்கொண்ட
தொடர்ந்த விசாரணையில் தாலிக்கொடி உள்ளிட்ட 28 பவுன்கள் நகைகள் களவாடப்பட்டுள்ளதாக வீட்டார் கூறியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து போலீசார் விசாரணைகள் முன்னெடுத்துள்ளனர். சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டு சுறாக்கள் மற்றும் சுறா துடுப்புகள் அடங்கிய சரக்குடன் 4 மீனவர்கள் இலங்கை கடலோர காவல் படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று பிற்பகல் சுதுவெல்ல மீன்பிடி துறைமுக வளாகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு சிறப்பு நடவடிக்கையின் போது இந்த கைதுகள் இடம்பெற்றன. சட்டவிரோதமாக பிடிக்கப்பட்டு 223.94 கிலோகிராம் எடையுள்ள சுறாக்கள் மற்றும் சுறா துடுப்புகள் ஆகிய சரக்கு மீட்கப்பட்டுள்ளது. அதன்படி சம்பந்தப்பட்ட மீன் சரக்கு ஒரு உள்ளூர் பல நாள் மீன்பிடி படகு மூலம் கரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர்கள் அந்த மீன்பிடி படகுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். கல்முனை பொதுச்சந்தை பகுதியில் சுகாதார விதிமுறைகளை மீறி செயற்பட்ட வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார பிரிவினர் தெரிவித்துள்ளனர். கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையின் மேலதிக சுகாதார வைத்திய அதிகாரி வைத்தியர் MS ரிஸ்பின் தலைமையில் கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனை பொது சுகாதார பரிசோதகர்கள் மற்றும் கல்முனை மாநகர சபை பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து கல்முனை பொதுச்சந்தை பகுதியில் அதிரடி சுகாதார பரிசோதனைகளை முன்னெடுத்தனர். இப்பரிசோதனையின் போது மனித நுகர்வுக்கு பொருத்தமற்ற பழுதடைந்த மரக்கறிகள், பழங்கள் மற்றும் ஏனைய உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுடன் சுகாதார விதிமுறைகளை மீறி செயற்பட்ட சில வியாபாரிகளுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டன. அத்துடன் சந்தை பகுதியில் உள்ள வியாபாரிகளுக்கு சுகாதார விதிமுறைகள், உணவு பாதுகாப்பு முறைகள் மற்றும் அத்தியாவசிய சுகாதார ஆலோசனைகள் அதிகாரிகளால் இதன்போது வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. தொடர்வது இந்திய செய்திகள். இலங்கைக்கான தமது உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டிருந்த இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் விக்ரம் மிஸ்ரி தனது பயணத்தை நிறைவு செய்து கொண்டு நேற்று மாலை இந்தியாவுக்கு புறப்பட்டு சென்றார். அவரது இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி, பிரதமர், வெளிவிவகார அமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் சிறுபான்மை கட்சிகள் தலைவர்களையும் சந்தித்து கலந்துரையாடியிருந்தார். இந்நிலையில் வெளிவிவகார செயலாளரின் இந்த விஜயமானது இருதரப்பு உறவுகளின் முழுமையான பரிமாணங்களையும் மீளாய்வு செய்வதற்கான ஒரு வாய்ப்பை வழங்கிய அதேவேளை பன்முகப்படுத்தப்பட்ட இந்தியா இலங்கை பங்காளித்துவத்தின் வலிமையையும் மேலும் வலுவூட்டியதுள்ளதாக கொழும்பில் உள்ள இந்திய உயர் ஸ்தானிகராலயம் தெரிவித்துள்ளது. இதன்போது டித்வா புயலின் பின்னர் இந்தியாவினால் வழங்கப்பட்ட 480 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான புனரமைப்பு பொதிகளில் ஒரு பகுதியாக 380 மில்லியன் அமெரிக்க டாலர் மதிப்பிலான இந்திய ரூபாய் கடன் திட்டங்களுக்கான ஒப்பந்தங்கள் பரிமாற்றப்பட்டது. அத்துடன் இருதரப்பு பாதுகாப்பு, அரசியல் நகர்வுகள், சிறுபான்மையினரின் நலன் திட்டங்கள், மீனவ பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து அவதானம் செலுத்தப்பட்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. தொடர்வது உலகச் செய்திகள். தென்கொரியாவை கடுமையாக தாக்கியுள்ள வெப்ப அலை தலைநகர் சியோலின் இன்று உச்சகத்தை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தலைநகரில் வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ் 102 பாரன்ஹைட் வரை எட்டும் என கணிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த சீரற்ற வானிலை காரணமாக இதுவரை 20க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். இந்த வெப்ப அலை குறித்து கருத்து தெரிவித்த அதிபர் லீ யோ மியூங், நாம் இதற்கு முன் அனுபவிக்காத அளவில் வெப்ப அலைகளை அனுபவித்து வருகிறோம். 2028 பதிவானது. அப்போது வெப்பநிலை 39.6 டிகிரி செல்சியஸை எட்டியது. இத்துடன் பனேசியா தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. செய்திகளை தொடர்ந்து பார்வையிட www.panesiatamil.tv என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.